அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை பயணத்தில் நாம் சில நேரங்களில் ஆதரவற்றவர்களாகவும் எதிர்காலம் குறித்த பயத்தோடும் இருக்கலாம். ஆனால் இன்றைய சிந்தனை நமக்கு ஒரு மாபெரும் ஆறுதலை தருகிறது. ரூத்து தன் சொந்த நாட்டையும் உறவுகளையும் விட்டுவிட்டு இறைவனை நம்பி வந்தபோது அவருக்கு கிடைத்த அதே பாதுகாப்பு இன்று நமக்கும் கிடைக்கிறது. இறைவனின் இறக்கைகளின் அரவணைப்பு ஒரு தாய் தன் பிள்ளைகளை பாதுகாப்பது போன்ற மென்மையான, அசைக்க முடியாத பாதுகாப்பாகும். புனித சூசியப்பர் வணக்க மாதமான இந்த மார்ச் மாதத்தில் நாமும் அந்த உத்தம தந்தையின் வழியாக இறைவனின் அரவணைப்பை தேடி வந்திருக்கிறோம். புனித சூசியப்பர் எகிப்து நாட்டின் பாலைவன பயணத்திலும் நாசரேத்தின் அமைதியான வாழ்விலும் இறைவனின் இறக்கைகளுக்கு கீழேயே தஞ்சம் புகுந்தார். இந்த தவ காலத்தில் நம்முடைய பாவங்களை விட்டு விலகி இறைவனிடம் நாம் தஞ்சமடையும் போது அவர் நம்முடைய இழப்புகளுக்கு ஈடாக முழு நிறைவான பலனை தருவார். நாம் இறைவனை தேடி வரும்போது அவர் நம்மை வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப மாட்டார். மாறாக நம் தேவைகளை விட மேலான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை ரூத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தை. இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். ஜெபிப்போம். எங்களை பாதுகாக்கும் கேடயமான இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். இந்த மார்ச் மாதத்தின் 2ஆம் நாளில் உமது திருமுன் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உலகம் தரும் பாதுகாப்பை விட உம்முடைய இறக்கைகளின் அரவணைப்பை நாங்கள் பெரிதாக கருதுகிறோம். எமது குடும்பத்தின் மீதும் பிள்ளைகளின் மீதும் உமது பாதுகாப்பு கரம் இருப்பதாக. நாங்கள் செய்த நற்செயல்களுக்காகவும் உம்மீது வைத்துள்ள விசுவாசத்திற்காகவும் நீர் வாக்கு கொடுத்த அந்த முழு நிறைவான பலனை எமது இல்லங்களுக்கு தந்தருளும். புனித சூசியப்பரை போல எவ்வித சூழலிலும் உம்மை மட்டும் நம்பி வாழும் உறுதியை எமக்கு தாரும். எமது வறுமை, மனக்கவலை மற்றும் நோய்களிலிருந்து விடுதலை தந்து உமது பேரன்பினால் எங்களை தாங்கிக் கொள்ளும். இந்த தவக்காலத்தின் வழியாக எமது ஆன்மா தூய்மை பெற்று உமது உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள எமக்கு அருள் புரியும். ஆமீன்.